முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் துகளும் தொடவே ஒரு போதும். யார் இந்த நேரத்துல கதவு தட்டிக்கிட்டு? சட்டி தம்பி தானே? ஆமா சித்தி. என்ன எந்த பக்கம்? உள்ள வரலாமா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இன்னும் எந்த பக்கம்? உள்ள வந்து சொல்றேன். வாங்கய்யா வாங்கய்யா. சித்தி, சத்யா இங்கதான் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஐயா இங்கதான் இருக்கு. ஏதாவது பிரச்சனையா சித்தி? ஆமா ஐயா உட்காருங்க. ஏய் சத்யா, உன்னதான் பார்க்க வந்தேன். அண்ணனுக்கு தண்ணி காய்ச்சி எடுத்துருவாங்க. என்னையா கேட்ட? ஏதாவது பிரச்சனையா கேட்டேன் சித்தி. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து நான் சத்யாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது என் தங்கச்சி கூடயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பம் தான் உலகம், எங்க வீடு தான். இது தவிர வேற எங்கேயும் போவாது. ஆனா இப்ப இடப்பட்ட காலத்துல உங்க வீட்டுக்கு வந்திருக்குதுல, அதான் மனசு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சித்தி. சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனை தானே? என்னையா சொல்றது? உள்ள போன் அடிச்சிச்சு, உங்க அண்ணங்காரன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. எனக்கு என்னதான் செய்யணும் என்னதான் சொல்லணும்னு தெரியல. அதான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டேயா. எனக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சதுனால தான் நான் தேடிட்டு வந்தேன் சித்தி. தேங்க்யூமா. சரி நீ உட்காரு. இந்தா. என்ன பார்த்து பேசதான் உட்காருங்க. சத்யா சொல்லுமா, என்னதான் நடந்துச்சு? எனக்கு புரியுது, சில நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் நம்ம வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். எங்க அண்ணன் தாங்க பிரச்சனை. தப்பு தப்பா பேசலாம், காலெல்லாம் ஊத்தி விட்டா என்னென்னமோ பேசுனாங்க. அது என்ன எனக்கே தெரியல. என்னதான் சொல்றது, அசிங்கமா பேசுனாங்க. அவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டுல என்னமோ இருக்கு. நான் தெரியல, இன்னைக்கு அவனா கூட இருக்கலான்னு எனக்கு தோணுதுல. ஏன்னா அவன் பேசுறது எப்படின்னா என்கிட்ட வசதியா இருக்கலாம். வீட்டு வேலை செய்யறதே அழுத்து போதோ வைக்குதுடா. படுப்போம். ஏய் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ரொம்ப வசதியா இருக்கு வீட்டு வேலை செஞ்சு. ஏன் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே?
ஏன்னு சொல்ல மாட்டேமா? நான் அண்ணன் இருக்கேன், கால் அமைக்க விடுவேன்னு. இல்ல பரவாயில்ல நீ வேணாம் சும்மா இரு. இல்ல வேணாம் நான் அண்ணன் தானே, என்ன பிரச்சனை இதுல? வேணாம் இல்ல விடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம படு, ஒண்ணும் இல்ல. சத்யா, நானும் உன்கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே கல்யாண ஆசை வந்துருச்சு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, நீ படு. ஆனா உடம்பெல்லாம் ஏன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி பண்ணுது. இந்த புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா இருப்பாங்க, எனக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஏய் என்ன பேசுற? ஏன் கோவப்படுற? கோவப்படாத. கையா எடு நாய. நிலா ஒரு அண்ணனா? சத்யா நில்லு. சத்யா நில்லு. என்னத்தையும் சொல்றது, ஒரு தங்கச்சிட்டு பேசுற மாதிரியா பேசியிருக்காங்க, ஒரு அண்ணங்காரன் அவன் சிங்கமாலாம் பேசியிருக்கான். குடிச்சு போயிட்டாவ. போன் அடிச்சு சொன்னாலும் பதறிட்ட வேற நானு. அதான் உடனே இங்க வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டே வந்துட்டேன் அவளை. அவன் இது மட்டும் பண்ணல. ஐயோ என்னையா சொல்ற? நான் சொல்றதை எப்படி நீங்க தாங்கிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் சொல்ற? ஆனா தாங்கிதான் ஆகணும். அவன் தங்கச்சி குடிக்கிறது என்னையா நீ இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் பேசுற? இதுதான் உண்மை. அவன் தங்கச்சி குளிக்கிறத துணி மாத்திரம் அவனோட சொந்த போன்ல படமா எடுத்து வச்சிருக்கான். ஆனா நீங்க பயப்படாதீங்க, பயப்படாத அண்ணன் இருக்கல, அது எங்கேயுமே மாட்டல. கடவுள் புண்ணியத்துல அந்த போன் யார் என் கையில போய் அது கடைசியா தேன் கைக்கு வந்து தேன் கையில இருந்து அது இப்ப என்கிட்ட இருக்கு பத்திரமா. நீ ஒன்றும் பயப்படாது. ஆனா தேன் தான் ரொம்ப பயந்துருச்சு சித்தி. அதை பார்த்து தினந்தோறும் அழுது வித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றது தெரியாம தான் அங்க என்ன இருக்கும் திடீர்னு பார்க்கலாம் சொல்லி பார்த்தா இந்த மாதிரி என்னால சத்தியமா தாங்கிக்கவே முடியும். இவன் அந்த மாதிரி செஞ்சாங்க. என்னையா பண்றது? தங்கச்சி எப்படி நடத்தணுங்களோ எனக்கு தெரியல. இப்ப என்னையா பண்றது? இப்போ என்ன பண்றதுன்னு நீங்க தான் சொல்லணும். அவனை என்ன பண்ணலாம்? ஐயா இவ்வளவு பிள்ளையா, வாழ வேண்டிய பிள்ளையா, குடும்பமான வேற போயிரும் வெளியே தெரிஞ்சாயா, அது அப்படியே விட்டுறலாம்யா. என்ன சித்தி சொல்றீங்க? அப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தனுக்கு இருக்கிறானுங்க, எல்லாத்தையும் அப்படியே மன்னிச்சு விட்டுறலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. பொம்பளை பிள்ளை நாளைக்கு கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுன்னா யாரும் இதுல கட்டிக்குவாங்க. நல்லா இருக்கு சித்தி, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது. இப்படி ஒவ்வொரு வீட்லயும் பயந்துகிட்டு சொந்தக்காரங்களுக்கு மானம் பயிரும் மரியாதை பயிரும் பயந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இன்னும் தைரியமா வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிர போகுது சித்தி? யாரு வீட்டுல தப்பு நடக்கல, யாரு கை காட்டி பேச முடியும்? வெளியே தெரிஞ்ச மானம் போயிருமா? அவமானம் போவோம். ஒரு தப்பு செய்யாத நம்ம வீட்டுக்குள்ள மானம் ஏன் போகுது? நல்ல மனுஷனுங்களும் இன்னும் இந்த பூமியில நிறைய பேர் இருக்கிறாங்க. அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறன்னு ஒருத்தன் கண்டிப்பா வருவான். இதெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்போ தண்டனை கிடைக்கும்? சத்யா, தேனு வேற நீ வேற நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே கிடையாது. தேனுக்கு நடந்தா என்ன நான் முடிவெடுப்பனோ
அதே தான் உன் விஷயத்திலும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அண்ணன் நான் இருக்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும். இவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சி ஆகும். நீ என்ன சொல்ற சித்தி? அவன் என்ன சொல்றாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இதை விடக்கூடாது சித்தி, சும்மா விடவே கூடாது. இவனுங்க மாதிரி ஆளுதான் இன்னும் நிறைஞ்சு போயிட்டானுங்கன்னா அப்புறம் இந்த பூமி என்னத்துக்கு ஆகுது? இத தட்டி கேட்கணும். இவனுங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும். இந்த மாதிரி வெறி பிடிச்ச மிருகங்களே வெளியே தைரியமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க. ஒரு தப்பு செய்யாத பிள்ளை எதுக்கு கல்வி நிக்கணும்? வீட்டுக்கு வீடு இன்னைக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க தான் நிறைஞ்சு போய் கிடக்குதுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சி ஆகணும். அண்ணன் நாளைக்கு காலையிலேயே சித்திக்கு போன் பண்ணுவேன். நீ கிளம்பி ரெடியா இரு. உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். நீங்களும் வரீங்களா சித்தி? சரிங்க ஐயா. நான் போயிட்டு வரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆ? இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. என்ன பண்றது? பயங்கரமான மிருகங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில தான் நம்மளும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் வரேன் சித்தி. சரி ஐயா. வாங்க ஐயா. இன்னும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரி? என்ன போயிட்டு வரேன். எதுக்கும் கலந்து கூடாது. தைரியமா இருக்கணும். பாத்துக்கலாம். ஐயா அண்ணனை பாத்தியா தமிழ வீட்டுக்கு வரலையா? ஐயா உனக்கு அவங்க கூட்டல் அண்ணன் கூட்டல் வச்சா தெரியுமா? ஒரு ஆளு கூட தெரியாதயா? எனக்கு அவன் போய் எங்க தேடுறது தெரியலையா? இவ்வளவு தூரம் வந்து தேடி அங்கெல்லாம் போய் தேடிட்டு வர யாருக்கிட்ட தெரியல சொல்றாங்கய்யா. சரி வாங்கடி, நான் கூட வரேன். போய் அண்ணன் தேடு. வீட்டுல யாரும் தேட மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வாங்க போலாம். வாங்கடி வாங்க. ஆண்டி எனக்கு பில்லா நான் உட்காந்து லேப்பா பண்றது உனக்கு தெரியும். நான் அங்க கூட்டி போய் கண்டிப்பா தெரியுமாயா? தெரியும் ஆண்டி. அவருக்கு தமிழ் தெரியுமா? சரியா சரி அங்க போலாம். வீட்டுலதான் இருக்கியா நீ? இருடா, செத்த இன்னைக்கு. ஹலோ டேய் பிரபா, நான் சொன்னல இதான் இருக்கான், வீட்டில் தான் இருக்கிறான். இப்போ நீ கொஞ்ச நேரத்தில் வந்தனா பிடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷத்தில் வந்தனா பிடிச்சிடலாம்டா. இல்லைன்னா நான் வெளியே ஓடிடுவான், பிடிக்க முடியாது. இதான் நல்ல சமயம்னு நினைக்கிறேன். இல்லை நான் சத்யாவை நாளைக்கு காலையில் வர சொன்னேன். நினச்சி காலையில் இருப்பான். வந்துடுறியா? 10 நிமிஷத்தில் வந்துடுவியா? சரி, நான் எங்கேயும் வெளியே அவன் பார்த்துக்கிறேன். ஓகேடா. செத்தடா. ஆண்டி இங்கே தான் உட்காந்துட்டு போயிருக்கேன். என்னய்யா சொல்ற? ஆமா இந்த மாதிரி இடத்துல காலையில வந்து உட்காந்து இருந்தானா? ஆமா ஆண்டி நான் பாத்துக்கிறேன். இதுக்கு தான் உட்காந்து. என்னடா இவன் இந்த மாதிரி செஞ்சிருக்காண்டே தமிழ். எங்கடா இருக்கு? நான் போய் நான் எங்கதான் இவனை தேடுவேன்? இந்த மாதிரி இடத்துல வந்து அவன் உட்காந்துட்டு இருப்பான். என்னடா செய்யுது தமிழ்? ஐயா வேற யாருக்கும் தெரியுமாயா? இல்லைன்னா ஆண்டி நீங்க வீட்டுக்கு போங்க. நான் போயிட்டு எங்க அப்பாட்ட சொல்லி நான் தேடி பார்த்து வரேன். தமிழ் நான் கிடைச்சா நான் வீட்டுக்கு போடுறேன் ஆண்டி. முடியுமாயா? முடியும் ஆண்டி. நீங்க அப்பாவுக்கு போயிட்டு தெரியுமா?
தெரியும் ஆண்டி தமிழ்நாட்டில் நான் அப்பா வீட்டுக்கு வர போகிறேன் நீங்கள் பயப்பட வீட்டுக்கு நான் போங்க உங்களுக்குலாம் கஷ்டம் கொடுக்குறியா இல்ல மன்னிக்கிறியா இல்லை ஆண்டி நீங்கள் வீட்டுக்கு போங்க பக்கம் வச்சு போங்க நான் போய் தமிழ் வீட்டுக்கு பாத்தியா இதா இருந்தாலும் ஆர்த்தி கால் பண்ணியா இல்லை நான் வீட்டுக்கு வரேன் ஆண்டி ரொம்ப நன்றியா இல்லை ஆண்டி வரேன் இதெல்லாம் வந்து எங்க தெரியலையா ரொம்ப நன்றி இல்லை ஆண்டி போங்க போங்க ஆண்டி தேங்க்ஸ்யா ஓகே பார்த்து வீட்டுக்கு போங்க ஆண்டி I call it back. டேய் நந்தகுமாரனா ஆமா கொண்டாரிக்கு வாங்க இல்ல கொஞ்ச நேரம் வாங்க 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 Cik, saya dah tanya Satya siapa cik? Satya adik aku. Kenapa? Okey, sekarang ni dia ada buat report menyatakan cik ada ambil gambar dia waktu dia tukar pakaian apa semua. Bukan. You salah orang. Sekarang ni ada orang tangkap cik yang menyatakan adik cik ada buat report. Ni orang tangkap dia. Hello, sir. What is this? எல்லாரும் பார்க்கறாங்க. You know I am very shame. இல்ல 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 இல்ல. என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? என்ன ஆதாரம் இருக்கு நான் தான் பண்ணேன்னு? காமிங்க. Sekarang ni kita ada surat orang tangkap ni. Kita ada surat orang tangkap. No no no. You salah orang, bukan saya. டேய் இந்த மாதிரி நடிப்புலாம் அங்கே வேணாம். நான் உன்னோட பல ஃபிகேஷன் நான் பார்த்துட்டேன். நீ என் கூட வா. எங்கே போகிற? இங்கே வா, அங்கே வா. பின்னாடிலாம் போகிற முன்னுக்கு வா. இங்கே வா, அங்கே வா, அங்கே வா. சார் கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுங்க. சரிடா, வாடா. நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து ராங்கான இடத்துல வந்திருக்கீங்க. நான் இல்ல. நீ இல்லைனா நீ வா, பரவாயில்ல பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் வர முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் பார்க்கறாங்க. ப்ரோ அழகா கூப்பிட்டுட்டே இருக்கோம் நீங்க வர மாட்டீங்க ப்ரோ நான் இல்ல ப்ரோ, நீங்க தப்பான ஆளை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க வீட்டுக்குள்ள நான் போய் குடிக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது நான் ஒண்ணும் பண்ணல ப்ரோ. நான் இல்ல ப்ரோ, நீங்க தப்பான ஆளை பிடிச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ. நான் இல்ல ப்ரோ, நான் பண்ணல ப்ரோ. டேய் உங்ககிட்டலாம் நின்று பேசுறது கூட அசிங்கமா நினைக்கிறேன். போயிரு. அங்க சுத்தி இங்க சுத்தி நீ என்கிட்டே வந்துட்டல, உன்னை விட மாட்டேன்டா. பாத்துக்கலாம் போடா. கொடுக்கும் நீ வெளியவே வர முடியாது. உள்ளே கடந்து சாவுடா. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ இன்னும் அப்படியே உட்காந்துக்கிட்டே? இப்பதான் வெளியே ஒரு பெரிய சீனே நடந்துச்சு. என்ன சீனு? நீ மிஸ் பண்ணிட்ட. சத்யாவோட அண்ணன் இருக்கால, அவனை பிடிச்சி கொடுத்துட்டேன். எப்போன்னு? நான் உன் அண்ணன். என்ன நடந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த ஃபோனில் இருந்ததை நானும் பார்த்துட்டேன். என்னால் பொறுக்க முடியாம தான் நேராக சத்யாவை தேடி அவங்க சித்தி வீட்டுக்கே போயிட்டேன். அங்கே போய் நிறைய விஷயம் பேசினேன். அப்படியே கையோட அவன் பேரில் ஒரு ரிப்போர்ட்டும் பண்ண சொல்லிட்டேன். பாலாய் கருப்பி அங்கே இருந்ததை ரிப்போர்ட் பண்ணிச்சு. அந்த கோபத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன்னா வீட்டில் அவனை பார்த்துட்டேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கால பிரபா. ஓ, அந்த போலீஸ் அண்ணன். ஆமாம், அவனுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே வந்து சாரை ராஜ மரியாதையோட பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போதான் நான் நல்லா நிம்மதியாக இருக்கேன். ஆனால் சும்மா விடக்கூடாதுன்னு. அவன் மாட்டினது யாருக்கிட்ட? பிரபா கையில். விட மாட்டான். தேங்க்ஸ். சத்யா இப்போ எங்கன்னு இருக்கு?
சத்யா அவங்க சித்தி கூட தான் இருக்குது. நாளைக்கு காலையிலேயே ஒரு 8-9 மணி போல் கோர்ட்டுக்கு போயிட்டு நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டான். ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும். இனிமேல் நீ சத்யா கூட நிம்மதியாக இருக்க, சரியா? நிம்மதியா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள். உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு வச்சுக்காதீங்க. ரகசியம் இருக்கணும் தான், ஆனால் எல்லாமே ரகசியமாக இருந்தால் அது உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும். கூட பிறந்தவங்க, அப்பா அம்மான்னு எவ்வளோ பேர் சுற்றி இருக்கிறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சொல்லணும். கண்டிப்பாவா? கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. இனியும் அப்படி இருக்காத தீனு. என்ன விஷயமா இருந்தாலும் வீட்டில் ஷேர் பண்ணணும். யாராச்சும் ஒரு ஆளுக்கிட்டையாச்சும் சொல்லணும். என்கிட்ட சொல்ல உனக்கு ஏதோ பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லு. யாராவது ஒரு ஆளுக்கிட்ட சொல்லுங்க, சரியா? மா, என்னம்மா பேசுற மாதிரி எங்க போயிட்டு வரீங்க? நான் உங்களை வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்க போனீங்க? டேய், உன் தம்பிக்கான ஒரு நாள் முழுதும் வீட்டுக்கு வரலடா. இவ்வளோதானா? அவன் இப்போ எங்கேயாச்சும் இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பான். இதுக்கு ஏன் இப்போ இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? நீ என்ன பேசுற நீனு? அவன் ஒரு நாள் முழுதும் வீட்டுக்கு வராம இருக்க மாட்டான். சாப்பாட்டுக்குனாச்சும் வீட்டுக்கு வந்துருவான். பசிக்குதுமா, சோறு போடுங்கன்னு. நாளை போயிட்டு அங்க தின்னு தேடிட்டு அந்த கூட்டாளி அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் தேடுற, யாரும் தெரியல சொல்றாங்க. நாங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தாண்டி, நாங்க பார்க்கல, அவனை இன்னைக்கு முழுதும் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஐயோ மா, அவன் இப்போ வந்துருவான், இல்லைன்னா காலையில வந்துருவான். இதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவனை சின்ன குழந்தையா? நீ போய் படுத்தேன்னு போ. சரிண்ணே, நான் வந்து படுக்கிறேன். போய் படுங்கம்மா, வந்துருவான். என்னடா நீனு? ஐயோ, இன்னும் எங்க தான் போய் தேடுறதை விட தெரியல. முந்தானத்து போனா வரவே இல்லை இன்னும். இவங்கிட்ட சொன்னாலும் தெரியாத மாதிரி இருக்கா. யாருக்கிட்ட போய் கேட்கறது என்னன்னு தெரியல. மனசு வேற படந்து அடிச்சுக்குது. கடவுளே, எங்க இருந்தாலும் என் பையன் வீட்டுக்கு வந்துடணும். இந்த மாதிரிலாம் நடக்காது. எங்க போனாலும் வந்துடுவான். எத்தனை மணியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவான். பசிக்குதுமா, சோறு போடுங்கன்னு. இன்னும் ஒரு நாள் முழுது ஆச்சு, வரவே இல்லை. பயமா இருக்குது, என்னன்னு தெரியல. யாருக்கிட்ட கேட்டாலும் தெரியல சொல்றாங்க. என்ன பண்ண போறோம் தெரியல. எங்க போய் இருந்துருக்கலாம் அந்த பையனை தேடுறது கூட தெரியல. எனக்கு ஒரு 10 இருந்தா கொடுக்குறியா? நான் சொல்லிட்டேன், எதுவும் கேட்காத. உனக்கு தெரியுமா வீட்டுல என்ன நடக்குதுன்னு? உனக்கு தெரியுமா நான் ஏன் புலம்பிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் காசுன்னு நினைச்சேன். இதுக்கு மேல நினைச்சா கொஞ்சம் திருந்திருப்பேன். ஏதோ குடும்ப பொறுப்பு எடுத்துட்டு திருப்பி ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இன்னும் என்னையா வேணும்? திருப்பி வந்து 10 வள்ளினா நான் எங்கேயா போறது 10 வள்ளிக்கு? இல்ல மல்லிகா, நான் குடிக்கிறதுக்கு கேட்கல. இதுக்கு மேல நான் எந்த கதையும் நம்புறது இல்ல, சரியா? நீ சொன்ன வேலைக்கு போறோம் மல்லிகா. நான் சொல்லிட்டேன், என்கிட்ட எதுவும் கேட்காத. போயிடுங்க இருந்து. நானே வேற எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்ன குழம்பு இருக்குன்னு கூட கேட்காம பத்தலி நீட்டு இருக்க. ஏன் என் தலை இப்படி இருக்குன்னு கூட தெரியல. எப்ப பார்த்தாலும் காசு. தெய்வமே, பிள்ளைய கொண்டு வீடு சேர்த்துருப்பா. யாருக்கிட்ட என்ன சொல்றது, என்ன சொல்லி அழுவது, எங்க போய் இவனை தேடுறது கூட தெரியல. இதுக்கு மேல இருட்டிக்கிட்டு வேற இருக்குது. தகிட தோம் தரிகிட தரிகிட தோம் தர 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 தகிட தோம் தரிகிட தோம்
Tanda tanda tagadage tom tom tarigidado. Tanda tanda tagadage tom tom tarigidado. Aho. Tanda tanda tagadage tom tom tarigidado. Tanda tanda tagadage tom tom tarigidado. Digido digido tom tarigidado. Tom tom